நல்லா நல்லா என்னப்பா கேக்குறீங்க? நல்லா சொன்னேன். என்னப்பா அப்பா என்ன அப்பா எங்க தான் போறேன் எங்க தான் வரேன் ஜவுத்துக்கு சுத்துறேன் ஜவுத்துக்கு வண்டி சுத்திக்கிறேன் அப்பா என்னப்பா எங்க தான் போறேன் எங்க தான் வரேன் அப்பா தவறாக நினைக்க வேண்டாம் வாங்கி கொடுத்து தப்பா போச்சுடா ஸ்பெஷல் கிளாஸ் வாங்கி கொடுத்து தப்பா போச்சு படிக்கிறாப்ல படிக்கிறியா ஆமாப்பா எங்க போயிட்ட பாடசாலை போயிட்டு படிச்சு முடிச்சு விட்டு உனதம்பா தேடி கொண்டு வரேன் அப்படியா ஆமாப்பா சரி படிக்கிறியா படிச்சிருக்கேன்ப்பா நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும் கண்டிப்பா சொல்றேன்ப்பா ஒன்று என்றால் என்ன அப்பா ஒன்று என்றால் உலகமாப்பா இரண்டு என்றால் தாய் தந்தை மூன்று என்றால் முத்தமிழ் நான்கு என்றால் நான்கு வேதங்கள் ஐந்து என்றால் பஞ்சபூதங்கள் ஆறு என்றால் ஆறு சுவை ஏழு என்றால் ஏழு என்றால் ஏழு என்னடா அதிக பூக்குண்டா சுவைகள். ஏழு துறைகள் எட்டு என்றால் எட்டு திசைகள் ஒன்பது என்றால் 9 என்றால் நவகிரகங்கள் ஆ? நவகிரகங்கள் நவகிரகம் இல்லைன்னாக்கா இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத என் மாவன அது காரணம் இருக்குங்க ராகு கேளு சொல்ற நவகிரகத்தை நான் சொல்றேன் நீ சொல்ற நவகிரகம் நான் சொல்லல நான் சொல்றேன் நவகரத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் சரி பத்து என்றால் அப்பா பஞ்சபூதங்கள் அப்பா சபாஸ் பத்து என்றால் பஞ்சபூதங்களா ஆமாப்பா பத்து என்றால் பஞ்சம்னா பஞ்சம்னா என்ன பசியில வாடுறாங்களா தானே அப்பா மழை இல்லாத சோறு தண்ணி இல்லாத மக்கள் ஊரை காலி பஞ்ச பண்ணிட்டு பாண்டவர்கள்ப்பா பத்துன்னா பஞ்ச பாடுறா இல்ல பத்துன்னு கேட்டேன் இவ்வளவு நேரம் கரெக்டா சொன்னேன் 10வது என்னன்னு கேக்குறேன் பஞ்ச பாண்டவர் என்னடா டே உன்ன 10வது போலங்க அதனால ஒன்பதாவது தான் படிச்சுங்க அப்பா நான் கூட சொல்லுவேன்ப்பா டக்கு டக்கு சொல்லுவேன் கம்யூனிட்டி போறேன் இல்ல டான்னு உடனே பதில் சொல்றேன்னா கேட்ட உடனே டக்கு டக்குன்னு அது எல்லாரும் தான் சொல்லுவாங்க அது சொல்லுவான் அப்பா பத்து என்றால் பகவான் அவதாரம் 10 ராவணன் சிரம் 10 ஆமாப்பா நான் சொல்லலாம்னு நீ என்ன நல்ல சொல்ல போற கதை கிடையாது உன்னை கேட்கறது நான் தான் தூக்கு மாட்டி சாவலாம் சரி வந்து சொல்லி இருந்தாலும் ஒரு மகனாக பிறப்பது எதுக்காக அப்பா தாய் தந்தைக்கு உதவியாக இருக்கிறது சத்தியமா சத்தியமாப்பா ஆமா எங்கடா உதவியாக இருக்கீங்க தூக்கி போட்டு பாலாடுறீங்க சரி ஒரு மகனாக பிறந்தால் தாய்க்கு தகப்பனுக்கும் என்னாலும் துணையா இருக்கணும் ஆமாப்பா ஐயா ஒருவேளை தாய் தகப்பனுக்கு ஏதாவது ஆபத்தே வருது அப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க என் கைத்துக்கு வர சிறந்தாப்பா உங்க கைத்துக்கு வரும் என் உயிரை கொடுத்தாலும் உங்க உயிரை காப்பாத்துவோம்ப்பா சத்தியமா சத்தியமாப்பா உன் உயிரை கொடுத்தாச்சா சத்தியமாப்பா எல்லாரும் நீங்க தான் சாட்சி ராஜா இப்ப அப்பாவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது என்ன பத்தி தேவருக்கு நமக்கு இதுவரை பகை இல்லாமல் வாழ்கின்றோம் அப்படி பகை இல்லாத வாழ்கின்ற காரணத்தினால் பகை இல்லாமல் வாழ்கின்ற காரணத்தினால் மனமகிழ்ச்சியோடு ஆட்சி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் 66 கோடி அசுர கூட்டத்தை பார்த்து 33 கோடி தேவர்கள் உரைக்கின்றார்கள் இவர்கள் வீரம் இல்லாதவர்கள் பலம் இல்லாதவர்கள் எதிர்க்க துணிவில்லாதவர்கள் முகத்துல மேசிருக்க தவிர ஆனால் இவர் ஒரு பேடி பயிர் என்று இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் அப்படியா ஆகையால் சென்றேன் அன்னை கண்டேன் வரணமதை பெற்று விட்டேன் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வரம் என்னால மரணமில்லா வரம் அந்த வரத்தை பெற்ற போதிலும் ஆனால் அந்த வரம் பலிக்காத பொய்யான வரம் அப்பா என்னப்பா சொல்றீங்க அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் தலைச்ச பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும் அவர் இருவரும் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கருவென்று ஒன்று உருவாகி இருந்தால் அந்த கருவானது ஒரு ஆண் கருவாக இருக்க வேண்டும் அந்த ஆண் கருவு 10 மாதம் 300 நாள் கழித்து இந்த பூமியில் பிறந்தவுடன் பிறந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சீர சிறப்போடு வளர்ந்து 16 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபனாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வாலிபனை கொண்டு வந்து எனக்கு வெற்றி வழி கொடுத்தால் அகில உலக நாயகி மலையாள பகவதி கண்ணெதிரே காட்சி தருவேன் நீ கேட்கின்ற வரத்தை புனிதமாக்குவேன் என்று உரைத்து விட்டார் அப்படியா நானும் உன் சித்தப்பாவை தேடி பார்த்தோம் ஆனால் அப்பேற்பட்ட பலி எங்குமே கிடைக்கவில்லை என்று புறப்பட நேரத்தில் ஓடி வந்தான் நாரதன் அந்த பலி நமது லீடாபுரி கோட்டையிலே ஏன் இதே இடத்திலே இருக்குதான் என்னப்பா நாடு முழுக்க தேடி பார்த்தீங்க நகர முழுக்க தேடி பார்த்தீங்க அப்புறப்பட்ட நகப்பலி நம்ம கோட்டையிலே இருக்குதா என்னப்பா சொல்றீங்க அந்த பலி வெட்டி கொடுத்தால் உலகத்தில் தெய்வத்தை பார்க்கலாம் அப்பா
இப்பவே ஒரு இடத்துல சொல்லுங்கப்பா அந்த பலி அப்படிப்பட்ட பலி என்ன நாடு முழுக்க தேடி கொண்டு வரப்பா அந்த அளவுக்குள்ள அவனுக்கு சிரமம் கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத ராஜா. அப்பா பலின்னு சொன்னேன், யார் தெரியுமா? யாரு? நீ எனக்கு காலம் போது உட்கார வச்சு எனக்கு சோறு போட தேவையில்ல. என்ன அப்பாவை நீ நல்லபடியா பாத்துக்க வேணாம். அப்பன் பிள்ளைகிட்ட கேட்காத ஒரு கேள்வி நான் உன்னை கேட்கறேன். இந்த அப்பாவுக்காக நீ பலிக்கு வந்தா மட்டும் போதும். அப்பேற்பட்ட பிள்ளையே நீ ஒருவன் தான். ஏன்னா நான் தலைச்ச பிள்ளை, உன் தாய் தலைச்ச பெண்ணு. எங்க இருவருக்கு பிறந்த நீ தலைச்ச பிள்ளை. 16 முடிஞ்சு 17 வயசு தொடங்கிடுச்சு. ஆகையால உன்னை வெட்டி பலி கொடுத்து அம்மன் ஆமாண்டா. நீ நான் சின்ன குழந்தை 2 பேரும் விளையாடி இருக்கிறேன்டா. டேய் உண்மையைத்தான் உரைக்கின்றேன். உன்னை வெட்டி பலி கொடுத்தால்தான் அந்த ஆதிசக்தியை பார்க்க முடியும். பலிக்கு வர முடியுமா முடியாதா? என்னப்பா சொல்றீங்க? பலிக்கு என்னால வர முடியாது. பலிக்கு அதானடா சத்தியம் பண்ணி கொடுத்த. உன் உயிர் போறதுக்காட்டி என் உயிர் போட்டோம்பா அப்படின்னு. அதனால தான் கேட்கறேன். அப்பா இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன பெத்த மகன் தானேப்பா. நான் எப்படிப்பா பலிக்கு வர முடியும்? என்னால வர முடியாதுப்பா. பலிக்கு வர முடியாதுப்பா. முடியாதா? அது என்ன
ஏந்திரு ஏந்திரு. என்ன கேட்ட உன்ன பலிக்கு தானே வேணா என்ன ஏந்திரு. தம்பி ஏன் பேசுறாங்க ஏன் பேசுறாங்க ஏன் பேசுறாங்க ஏன் பேசுறாங்க சொல்லு 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 சொல்லு. இந்த பக்கத்து கேட்க சொல்லு. வாங்க வா கிட்ட வா. நான் என்ன கேட்டேன் உன்ன என்ன கேட்டேன்? பலி கேட்டீங்கப்பா. ஆ? பலி கேட்கறீங்க. சரியா கேட்கல. என்ன பலிக்கு கூப்பிடுறீங்கப்பா? அப்பனுக்கு உதவி பண்ற புள்ளையா இருந்தா என்ன பண்ணும்? நான் வரேன்பா. என் உயிர் போனா போட்டோம். வெட்டி பலி கொடுத்து இது நாட்டு யாரு இந்த கோட்டை யாரு? யாரால ஒரு வார்த்தை வர சொல்லியிருந்தாக்கா யாரால அப்படி உதவி புள்ள நீ இருந்தா என்ன செத்தா என்ன இருந்தா என்ன செத்தா என்ன உன்னை வெட்டாதான் பலி கொடுத்தாதான் நான் வாழ முடியும். செய்ய மாட்டீங்களே அப்பா. அப்பா அந்த அண்ணன் மகாலிக்காக பெத்த மகனே பலி கொடுத்தீங்கப்பா. உலகத்துல நான் வாழ்றதுக்காக எத்தனை குடும்பத்தோட இருப்பேன். எவன் கொண்டாடி ஜாலி ஒன்னால இருப்பேன். எத்தனை வீட்டை ஒன்னால கொளுத்துறேன். எனக்கு தேவை நான் நல்ல முறையில் இருக்கணும். பகைத்தவரை பகைப்பேன், எதிர்த்தவரை எதிர்ப்பேன். அதுதான் இந்த எரிகண்டாரோட சூரியனுடைய குணாதிசயம். பிள்ளையா பிறந்த ஏன் பிறந்த எதுக்கு பிறந்த? தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தை படிச்சு வந்தானே படிச்சு வந்தானே. ஆரம்பத்தில் சத்தியம் கொடுத்தியா? என்ன சொன்ன? என்னோட உயிர் சொல்லு 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 சொல்லு. பாருங்களப்பா, ஏதாவது தந்தைக்கு உதவியா இருந்தா அப்பா பெத்த மகன் இப்படி தானப்பா சொல்லணும். பாருங்களப்பா, நான் உன்னை எதுவுமே உன்னாடியில நான் ஏன் உன்னாச்சு ஊர் சாப்பிட வாங்கணும்? இப்படியே விட்டுறேன். எனக்காக ஒரே ஒரு உதவி. அப்பா நான் பலிக்கு வர்றேன். என்னை வெட்டி பலி கொடுத்து அந்த அம்மனோட அருளை பெற்றுட்டு என்னைக்கா இருந்தாலும் போற உயிர். ஆனா போறேன் பாம்பு கடிச்சு செத்துடுறேன். அப்படி சொல்லாதீங்கப்பா. ஏப்பா இல்ல போற வழியில ஏதாவது விபத்தாயி செத்துடுறேன். யாருக்கும் உதவாத்தான போதும் அந்த உயிர். அந்த உயிரை இந்த அப்பனுக்காக கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ செத்துடு, நீ இருந்து உலகத்துல என்னையே சாதிக்க போறதில்ல. இந்த கார் உள்ளோ கடை நீர் உள்ளோ உன்னோட பேர் நினைச்சிருக்கா. அப்ப சொல்ல தட்டாம பிறந்த பிள்ளை அப்படிக்காக தன் உயிரை கொடுத்தா இந்த பிள்ளை. அப்படி என்று காலமுள்ள வரையிலே இந்த ஜெயக்குமார் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால சொல்றேன், வலிக்கு வரா.
உங்கள்ட்ட பாருங்கப்பா உங்ககிட்ட இருந்து ஆசையாக பாசமாக பேசுறேன்னு ஓட்டமா ஓடி வந்தீங்கப்பா என்னை இப்ப காயப்படுத்துறீங்க இப்ப கூட உன்னை பாசத்துல குறைய வைக்கிறேன் வழிக்கு வர்றேன்னு சொல்லு உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கணும் அப்பா உனக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பா அப்பாவின் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவின் தாகத்தை நெஞ்சிடுமா தாய்ப்பாசம்
ஏய், வா. சைலண்ட், யார் வரா? சைலண்ட். ஐயா, நம்ம மூணு பேர் அடிக்கிற மாதிரி சப்போர்ட் வரீங்களா? நீ இருந்தா செத்தா நான் கேட்கிறேன். அப்படி போல நாயாச்சு ஆகணும். நான் கேட்டுட்டேன், உங்களெல்லாம் காப்பாத்துது யாரு? சரி சரி வாணா